மனித வாழ்க்கை என்பது நிலையற்றது. எப்படி மேகங்கள் கலைந்து போகுமோ அதுபோலத்தான் வாழ்க்கை. கடலுக்கு சென்றால் கடல் அலைகள் எப்படி மாறி மாறி வருகிறதோ அதுபோலத்தான் மரங்களை எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கக்கூடிய இந்த இலைகள் பழுத்து விழுந்துவிடும், திரும்பவும் முளைக்கும். வாழ்க்கை ஒரு சக்கரம் போன்றது தான். அது உருண்டு கொண்டே போகும். யார் உருட்டி விட்டார்கள் என்பது காலம்தான். இந்த பூமி சுழல்கிறது, இந்த பிரபஞ்சம் சுழல்கிறது. வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களும் நட்சத்திரங்களும் சுழல்கின்றன. சுழன்றும் உலகம் என்று திருக்குறளில் ஒரு பாடல் இருக்கிறது. சுழன்றும் பின்னது உலகம், உழன்றும் உழவே தலை என்பதுதான். எனவே நமது வாழ்க்கை எதுவுமே நிரந்தரம் இல்லை, மாறிக்கொண்டே இருக்கும். இந்த மாற்றத்தை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களது வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். இன்பம் துன்பம் இரண்டையுமே சமமாக அவர்கள் கருதுவார்கள். அவர்களுக்கு ஆசை என்பதே அழிந்துவிடும். ஏனென்றால் எதுவுமே நிரந்தரம் இல்லை. நேற்று இருந்தவர் இன்று இல்லை, இன்று இருப்பவர் நாளை இருப்பார் என்ற உறுதியும் இல்லை. அதனால்தான் வாழ்க்கை ஒரு சக்கரம், கலையும் மேகம், அலையும் கடல் போலதுதான், கடல் அலைகள் போலதுதான். இந்த தத்துவத்தை புரிந்து கொள்பவர்கள் வாழ்க்கையை வீணடிக்க மாட்டார்கள். எதையாவது சாதிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். புத்தகத்தை எழுதுவார்கள், பயணத்தை மேற்கொள்வார்கள். எல்லோருக்கும் தங்களால் முயன்ற உதவியை செய்வார்கள். ஏனென்றால் பொருள் நமக்கு எல்லோருக்கும் தேவைப்படுகிறது. அதிகமாக இருக்கக்கூடிய பொருளை மற்றவர்களுக்கு கொடுப்பது நியாயமானது தானே. அதனால் நம்மால் முயன்றவரை எல்லோருக்கும், ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும், ஏழை பாழை என்று வித்தியாசம் பாராமல் அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்வது நமது கடமை என்றே நான் நினைக்கிறேன். நீ எதையும் சாதித்தவில்லை, சாதித்தாலும் அது உன்னோடு நிலைப்பதில்லை, அது போய்விடும். நீ மறைந்து விட்டால் உன்னை மறந்து விடுவார்கள். உன்னை யாரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். மரணம் என்பது முடிவு. எப்பொழுது வாழ்க்கை தொடக்கம் என்று சொல்கிறோமே அதுபோல வாழ்க்கை என்பது ஒரு முடிவு தான். அதனால் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிடு. எப்படி வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அப்படியே உன் வாழ்க்கையை வாழ்ந்துவிடு. இன்பமோ துன்பமோ அல்லது எதுவோ அதை நீ அனுபவித்து விடு. ஏனென்றால் சிறப்பான அனுபவங்கள் தான் ஒரு நல்ல பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. வாழ்க்கையே ஒரு பாடம்தான். ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் எப்படி முதல் இருக்கிறதோ அதுபோல முடிவும் இருக்கும். நமது வாழ்க்கையும் அப்படித்தான். இதை புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். நான் புரிந்து கொண்டேன், அதனால்தான் அதை பற்றி நான் பேசுகிறேன். நீங்களும் அதை புரிந்து கொள்ளுங்கள். நிலையற்ற வாழ்க்கை. சுவற்றில் எழுதுவது நிலைத்து நிற்கும். வேறொருவர் எழுதிவிடுவார். ஆனால் தண்ணீரில் எழுதும் பொழுது அது மறைந்துவிடும். அதுபோலத்தான் மறையக்கூடிய வாழ்க்கை. அதை நாம் எடுத்து பெரிதாக கொள்ள வேண்டாம். வாழ்க்கையை அனுபவிப்போம். எனவே வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.